ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு கழுதை இருந்தது. ஒரு நாள் அந்த கழுதை எதிர்பாராத விதமாக கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. கழுதை கத்தும் சத்தம் கேட்டதும் விவசாயி பதறியடித்து ஓடி வந்தார். கிணற்றுக்குள் இருந்த கழுதையை பார்த்ததும் அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பல மணி நேரம் முயற்சி செய்தும் கழுதையை வெளியே கொண்டுவர முடியவில்லை. விவசாயி முடிவெடுத்தார், கழுதை வயது முதிர்ந்தது, கிணறு பல நாட்களாக வறண்டு கிடக்கிறது. இந்த கழுதையை வெளியே எடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கிணற்றை மூடிவிடுவது நல்லது என்று நினைத்தார். விவசாயி தன் அக்கம்பக்கத்து கிராமத்தாரை அழைத்து கழுதையை உயிருடன் புதைக்கப் போவதாக தெரிவித்தார். கிராம மக்கள் கிணற்றுக்குள் மண் அள்ளி கொட்ட ஆரம்பித்தனர். விவசாயியின் முடிவை கேட்ட கழுதை முதலில் பயத்தில் உறைந்து போனது. பின்னர் கழுதை திடீரென்று அமைதியானது. மக்கள் மண் அள்ளி கொட்டும்போது கழுதை தன் மீது விழும் ஒவ்வொரு மண்ணையும் கீழே தட்டி அதன் மீது ஏறி நின்றது. விவசாயியும் கிராம மக்களும் தொடர்ந்து மண் கொட்ட கழுதை ஒவ்வொரு முறையும் மண்ணை தட்டி அதன் மீது ஏறி நின்றது. சிறிது நேரத்தில் கழுதை கிணற்றின் விளிம்புக்கு அருகில் வந்து ஒரு பெரிய தாவலில் குதித்து வெளியே வந்தது. இந்த கதையின் நீதி: வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும். மக்கள் உங்கள் மீது மண்ணை அள்ளி வீசும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அது உங்களை மூழ்கடித்துவிடும். ஆனால் அந்த ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு படியாக பயன்படுத்தினால் நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து வெற்றியடைய முடியும். நன்றி.